ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நான் 1 டம்ளர் பச்சரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன், ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். எந்த அளவு நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதில் 2 பங்கு இடித்த வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டம்ளர் நான் வெல்லம் எடுத்திருக்கேன். எந்தளவு அரிசி சேர்த்துருக்கோமோ அதில் 1/4 பங்கு சிறுபருப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நெய் தேவையான அளவு, முந்திரி பருப்பு, 6 ஏலக்காய் இடித்து எடுத்திருக்கேன், திராட்சை, ஒரு அரை டம்ளர் பசும்பால். இப்போ ஒரு கடாயில் சிறுபருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே செய்யுங்க. பருப்பை வறுத்து எடுத்தால் நல்ல வாசனமாக இருக்கும். இப்போ லைட்டாக வறுத்தாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி 2 தடவை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவியாச்சு. இப்போ இதை அரிசியோடு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து பொங்க பானையில் ஃபஸ்ட்டு பசும்பால் சேர்த்துக்கிறோம். அடுத்து தேவையான அளவு தண்ணி நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுக்கோங்க. அளவு தெரியாதவங்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியை காய்ச்சி தனியாக வச்சுக்கோங்க. பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். முதலே நீங்கள் நிறைய தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா பொங்கல் தண்ணி மாதிரி ஆயிரும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ பொங்கல் பொங்கிருச்சு. நம்ம கழுவி வச்ச அரிசி பாசிப்பருப்பு இது 2ஐயும் ஃபஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம். அரிசி சிறுபருப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ ஓரளவு அரிசி வெந்துருச்சு. அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் வெல்லம் சேர்க்கணும். முன்னாடியே நீங்கள் வெல்லம் சேர்த்திங்கன்னா அரிசி அதுக்கப்புறம் வேகாது. இன்னும் கொஞ்சம் நல்லா குழைவாக வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா குழைய வெந்துருச்சு. இப்போ இதில் வெல்லத்தை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இடித்து வச்ச வெல்லத்தை சேர்த்தாச்சு. வெல்லம் சேர்த்திங்கன்னா பொங்கல் கொஞ்சம் நீத்தின மாதிரி தண்ணி மாதிரி வரும். அது அடுப்பில் சிம்முலையே இருந்தால் ஒன்றும் செய்யாது. நீங்கள் அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்க போகிறோம். நீங்கள் எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் அந்த இனிப்பு தன்மையை எடுத்து கொடுக்கும். இப்போ இதில் உப்பு சேர்த்தாச்சு. அடுத்து கொஞ்சம் ஏலக்காய், நம்ம இடித்து வச்ச ஏலக்காவை சேர்க்குறோம். இப்போ அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் விட்டு, நெய் உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை லைட்டாக வறுத்துக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப தீஞ்சிரும். சிம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ லைட்டாக பொன்னிறமாக கோல்டன் கலரில் வறுத்துட்டோம். அடுத்தது திராட்சையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை நல்லா பொரிச்சு வந்தாச்சு. இப்போ இதை அந்த பொங்கலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிக்கலாம். நல்லா அடியோடு கிளறணும். நல்லா சிம்மில் வச்சே செய்யுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. விருப்பப்பட்டிங்கன்னா கொஞ்சம் நிறைய கூட நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே சிம்லேயே இருக்கட்டும். இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.